நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கொடைக்கானலில் எந்தெந்த பிளேஸ் சுற்றி பார்க்கலாம் அப்படின்றது ஒன் டே ட்ரிப்பில் என்னென்ன பார்க்கலாம், எந்த டைமிங் போயிட்டு எத்தனை மணி வரணும் அப்படின்ற மாதிரி நான் பார்க்க போகிறோம். காலையில் ஏர்லிங் 2-3 மணிக்கு கிளம்பிட்டோம். 3 மணிக்கு கிளம்பி பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ரீச் ஆகிறதுக்கு எங்களுக்கு வந்து கரெக்டாக 7 மணி ஆச்சு. 7 மணிலேருந்து இந்த அடுத்து நாங்கள் வந்து ஹில்ஸ் ஏற போகிறது 1 மணி நேரம் ஜேர்னி. ஒரு 8 மணிக்கெலாம் நாங்கள் கொடைக்கானல் போயிடுவோம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்க நாங்கள் ஃபர்ஸ்ட் மலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் என்னென்னா மஞ்சள் நீரூற்று அரிய இது பேர். இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே 6வது இடத்துல இருக்குது, உலகத்திலே 6வது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நாங்கள் வந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு வழியில் இந்த மரங்கள்லாம் பார்த்தோம், கொஞ்சம் நிப்பாட்டி ரிலாக்ஸ் பண்ணிட்டு அடுத்து நம்ம கொடைக்கானலுக்கு 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு முன்னாடியே நமக்கு என்ன வரும்னு பார்த்திங்கன்னா இது வந்து சில்வர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வெள்ளி நீர்வீழ்ச்சி அப்படின்ற தமிழில் பேர். இந்த இடத்துக்கு போயிட்டு இங்கேருந்து தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கொடைக்கானல் ஹில்ஸு. அப்புறம் நாங்கள் வந்து போயிட்டு முதல்ல நாங்கள் வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு இந்த இடத்த ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போட் ஹவுஸுக்கு போனோம். போட் ஹவுஸுக்கு போனீங்க அப்படின்னா போட்டுங்க பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு பெர்சனுக்கு, அதாவது 4 பேருக்கு 500 ரூபா அப்படின்ற மாதிரி சார்ஜ் பண்ணாங்க. நாங்கள் போகும்போது மிஸ்ட்டு பயங்கரமாக இருந்துச்சு. போட்டிங்லாம் போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் டைமிங் கிடச்சி எங்களுக்கு போட்டிங் ஏற்போனோம். துடுப்பு போட்டு தான் நாங்கள் வந்து இது பண்ணியிருந்தோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபா. ஓகேங்களா? 3 பேர் தான் நாங்கள் போயிருந்தோம். 4 பேராக இருந்தாலும் 500 ரூபா, 3 பேராக இருந்தாலும் 500 ரூபா. அதுக்கு மேலே கூட போச்சுன்னா உங்களுக்கு அமௌண்ட்டு கூட வரும். போட்டிங் போனேன். அதாவது போட்டிங் எதுக்கு போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு நீரில் அந்த நீந்த அந்த ஒரு ஃபீல் அவ்வளோதான் தடிச்சா, வேறு எதுவும் அவ்வளோ பெருசாக இருக்குது. அடுத்து அங்கேருந்து பக்கத்தில் என்ன பார்த்தீங்கன்னா பெயின் ஃபாரஸ்ட் சாரி இது வந்து பிரயான் பார்க் பக்கத்துலேயே தான் இருக்குது. அங்கேருந்து இந்த வாக்கிங் டயத்தில் தான் போயிட்டு பிரயான் வாக்ஸில் போயிட்டு கொஞ்சம் சுற்றி பார்க்குற இடம் தான் பார்த்துட்டு அங்கேருந்து ஒரு ஹில்ஸ் மாதிரி ஏறினீங்க அப்படின்னா கோக்கர் வாக்குன்ற ஒரு இடத்துக்கு வந்துடலாம். கோக்கர்ஸ் வாக். ஆமாம், இங்கே போனீங்க அப்படின்னா சும்மா ஒரு வியூஸ் பாயிண்ட் தான். இங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு சுற்றி ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் நாங்கள் பார்த்துட்டு அங்கேருந்து நாங்கள் போகிற வழியில் பார்த்தோம் அப்படின்னா கோடை பண்பலை 100.5 அப்படின்ற ஒரு பருமில் அந்தோட தான் டவர் தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருங்க. இது மிகப்பெரிய ஒரு டவரு. இங்கேருந்து புதுக்கோட்டை, திருச்சி இந்த மாதிரி ஏகப்பட்ட ஊர்களுக்கு கோடை பண்பலை 100.5 தெரியும். அடுத்து அங்கேருந்து போகிறவள்ள பார்த்தீங்க அப்படின்னா காட்டு மாடுகள் இறங்கிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதை அங்கே போகிறவள்ள இன்னும் எங்களை வந்து இது பண்ணிட்டாங்க, கொஞ்சம் மெதுவாக போங்க அப்படின்னு. அப்புறம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தூரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சர்ச் இருந்துச்சு. இன்னொன்று பழமையான சர்ச்சு அப்படின்னா சொன்னாங்க, அது வேறு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அங்கிட்டு போகிறதுனா ஒரு பெரிய பள்ளத்தாக்கு ஒன்று வந்துருச்சு. இந்த பள்ளத்தாக்குலேருந்து நாங்கள் வந்து ரொம்ப பயந்து போய் தான் வண்டி இறங்குற மாதிரி இருக்கும். இதை நான் அதான் சொல்கிறேன், முன்னாடியே ட்ரைனிங் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கொடைக்கானல் ஹில் ஸ்டேஷன் போகிறது நன்று. அது இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன், அதை பார்த்துட்டு அது எப்படின்ற பிளான் பண்ணுவாங்க. இங்கே இடத்துல போகும்போது தான் நான் வந்து கார் ஒரு டைம் ஆஃப் ஆயிடுச்சு. அடுத்து எதை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டால்ஃபின் நோஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, டால்ஃபின் நோஸ் அதாவது தேடி நம்ம வந்து போயிட்டுருக்கோம். டால்ஃபின் நோஸுக்கு போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபால்ஸ் ஒன்று வரும். இந்த ஃபால்ஸில் கொஞ்சம் நேரம் தண்ணியில் கால் நனைச்சிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி போனோம். அங்கே காலை நனைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக பயங்கர கூலிங்காக இருக்கும். இந்த வாட்ரு பார்த்திங்க அப்படின்னா பயங்கர கோல்டாக இருக்கும். அப்புறம் இந்த தண்ணியில் நீரில் கொஞ்சம் நேரம் ஜஸ்ட் அப்படி வந்துட்டு பார்த்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, ஏன்னா வழுக்கும். அதுலேருந்து நாங்கள் வந்து டால்ஃபின் போகாமல் நாங்கள் ரிட்டர்ன் வண்டி எடுத்துருவோம். ஏன்னா அதுக்கு 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வண்டி நின்றோம். அதுக்கப்புறம் தான் அவங்க கார் போகும். அடுத்து வந்து நாங்கள் பார்த்த இடம் பார்த்திங்கன்னா பசுமை பள்ளத்தாக்கு அப்படின்ற சொல்ல இடம். அடுத்து போன இடம் பார்த்திங்க அப்படின்னா அது பேர் என்ன, கொடைக்கானல் ஃபாரஸ்ட். கொடைக்கானல் பார்த்திங்கன்னா பில்லர் ராக், அந்த பில்லர் ராக் மாதிரி 2 ராக் இருக்கும்ல, அங்கே போனோம். அங்கே இதுதான் வீடியோ. ஃபஸ்ட் உள்ளே நாங்கள் போகல, ஃபஸ்ட் வெளியிலேருந்தே நாங்கள் வந்து அவுட்டிங் பாட்டு அப்படியே வந்துவிட்டோம். அடுத்து நாங்கள் மெயினாக போக வேண்டியது குணாக்கேவு தான். நாங்கள் வந்து முக்கியமாக இது பண்ணியிருக்கனால இங்கே வந்து உள்ளே போவோம். ஃபோட்டோஸ் இங்கேருந்தே எடுத்துக்கிட்டு அங்கே உள்ள பூக்கள் இதெல்லாம் ஒரிஜினல் பூ. இது வந்து டிசைன் டெக்கரேட் எதுவுமே கிடையாது, ரியலாக உள்ள பூக்கள் தான். இது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அங்கனைக்குள்ளே விற்றாங்க, நாங்கள் யாரும் வாங்கலை, வேணும்னா வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி பூவில் வந்து வாட்டர் குரோனாத்தி என்னமோ எழுதியிருக்காங்க. அடுத்து நாங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபேமஸான இடம் கொடைக்கானலில் குணாக்கு அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் நாங்கள் போனோம். மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அப்படின்ற ஒரு டைலாக். அதை தாண்டி நாங்கள் உள்ளே போனேன். இதான் குணாக்குவில் இப்போதைக்கு இருக்கிறது. இப்படி தான் இருக்கும். மே மாதம் ஆரம்பிக்க போகுது அப்படின்றதுனால கொஞ்சம் வந்து ஒர்க்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா முள்வெளி அமைக்கிற மாதிரி. நாங்கள் வந்து குணாக்கேவில் போய்ட்டு ஜஸ்ட்டு பார்த்துட்டு அப்படியே ரிலாக்ஸாக அப்படியே கொஞ்சம் சுற்றி பார்த்தோம்னா நம்ம படத்தில் காமிச்ச இடம் எங்கே இருக்குது அப்படின்னு தேடுறதுக்கே எங்களுக்கு வந்து ரொம்ப லேட் ஆச்சு. இன்னும் நீங்கள் பார்க்குற இடம் தான், அதுதான் வந்து அது முன்னாடி கொஞ்சம் போயிடுச்சு. அதை பார்த்தீங்கன்னு தெரியும், அதான் கல்லறை அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். என்ன இந்த ஒரு பேர் வரும் அவரோட கல்லறை. அடுத்து பார்த்திங்கன்னா சில இதெல்லாம் கம்பி கேட்டெல்லாம் போட்டு அடைச்சி வச்சுருந்தாங்க, இந்த யாரும் விழுந்துடக்கூடாது அப்படின்ற சேஃப்டி அப்படின்றதுக்காக. நீங்களாம் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. அப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் மேலே ஏறிங்க அப்படின்னா உள்ளே இதுதான், இங்கே நின்று தான் எல்லோரும் வியூ பாயிண்ட்டு. ஆனால் மிஸ்ட்டு அதிகமாக இருந்ததுனால நாங்களால் பார்க்க முடியல.
சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல பார்க்குறதுக்கே அவ்வளோ பிரமிப்பாக அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். நீங்கள் இந்த இடத்த பார்க்கலன்னா இப்போதைக்கு வீடியோவில் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப பார்த்துங்க. இப்போ கொஞ்சம் நேரத்தில் கிளியராக இருக்கும். அந்த பனி இதெல்லாம் இது ஒன்று இந்த இது இப்போ பார்த்துங்க மிஸ்டோட கடலில் போய் பயங்கரமான ஒரு பிளேஸு சூப்பராக இருந்துச்சு. இங்கே பார்த்துக்கிட்டு அப்படியே இந்த இடத்த என்ஜாய் பண்ணிட்டு நாங்கள் இங்கே தான் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஆக்சுவலாக குணாக்கேவில் தான் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணோம். அப்படியே குணாக்கேவ் ஒரு ரவுண்டு போத்திங்க அப்படின்னா மிஸ்ட்டு பயங்கரமாக இருந்துச்சு. அப்புறம் குணாக்கேவ்னு போட்டு இங்கே தான் ஆரோ மார்க்கே போட்டிருந்துச்சு. அப்போ இதுதான் குணாக்கேவ், குணா படம் எடுத்தது இங்கே தான் அப்படின்றத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த இது கீழே தான் இறங்கி வீடியோ ஷூட்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அங்கேருந்து நாங்கள் ஜஸ்ட்டு அப்படியே வாக்கிங் டிஸ்டன்ஸ்லாம் அடுத்து நாங்கள் பெயின் பாஸ் போயிட்டு அப்படியே அப்பர் லேக் போயிட்டு அப்படியே நம்ம கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணி குணாக்கேவ்லேருந்து நாங்கள் மெல்ல நடந்து ரிலீஃப் ஆகிட்டோம். அப்போ பார்த்திங்கன்னா மழை பயங்கரமாக இருந்துச்சு. இங்கே நான் கொடைக்கானல் வந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா பனி, வெயில், மழை மூணையுமே ஒரே நாளில் நாங்கள் வந்து பார்த்தாச்சு. அடுத்து குணாக்கேவ் இன்னொரு டைம் சுற்றி பார்த்தீங்க எல்லோரும். ஓகே, குணாக்கேவ் அவ்வளோதான். குணாக்கேவ் பார்த்தாச்சா? என்ன ஒரு ஃபோட்டோஸ்லாம் இருக்குது பார்த்துங்க. அடுத்து இதுதான் பைன் ஃபாரஸ்ட் நீல மரங்கள்லாம் இருந்து அதாவது வெள்ளைக்காரங்க வந்து வாக்கிங் போகிறக்காக கட்டப்பட்ட இடம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பென்சில் மரமாக அதுன்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து நாங்கள் பார்த்திங்க அப்படின்னா மழை வந்துருச்சு. அப்புறம் எங்கள் டைம் ஆயிடுறதுனால நான் ஹீல்ஸ் இறங்க டைம் ஆயிரும் அப்படின்றக்காக நாங்கள் டக்குன்னு இறங்க ஆரம்பிச்சிட்டோம். அங்கேருந்து நாங்கள் போவோம் பார்த்து மழையும் வந்துச்சு, பனி பயங்கரமாக இருந்தனால ஒன்றுமே தெரியல கண்ணாடியில். பட் இருந்தாலும் அங்கேருந்து ட்ரை பண்ணி போயாச்சு. அடுத்து நாங்கள் போகிற வழியில் ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று வந்துச்சு. இது என்னென்னு நாங்கள் பார்க்கல, எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. நாங்கள் கீழே போகணும், பசிக்க ஆரம்பிச்சிருச்சு எல்லாருக்கும். அப்புறம் அதனால் டக்குன்னு இங்கேருந்து நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. வழி எங்களுக்கு என்னென்னு போகிறதுன்னு தெரில. ஆனால் இது ஒன் வே, ஜஸ்ட்டு இங்கேருந்து குணாக்கேவில் வந்து ஒரே ரோட்லேயே போனீங்க அப்படின்னா அடுத்து வந்து லேக்கில் தான் கொண்டே விடுற மாதிரி இந்த பாதைகள் இருக்குது. அதனால் இங்கேருந்து ட்ராவல் பண்ணி போனீங்க அப்படின்னா நேராக லேக்குக்கு தான் போகும். லேக்லேருந்து நாங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு 5 மணிக்கெலாம் நாங்கள் வந்து ஹில்ஸ் இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, இதுதான் கொடைக்கானலில் ஒன்றே ட்ரிப்பில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு மேலே இருக்கணும் அப்படின்னா தங்கி ரிலாக்ஸாக இருந்து பார்க்குற மாதிரி பிளான் பண்ணி போங்க, அதுதான் பெஸ்ட்டு. இது வந்து கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறது, கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். ஒன் டேயில் எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாது. இருந்தாலும் போய்ட்டு இன்னொரு செக் போஸ்ட் தான் எண்டு செக் போஸ்ட். இங்கிட்டு இருந்து அங்கிட்டு அங்கிட்டு அவ்வளோ. அடுத்து நான் கொடைக்கானலில் ஒன்றரை ட்ரிப்பில் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நன்றி, வணக்கம். அப்புறம் டவுன் ஃபீல் எப்படி இறங்குது அப்படின்றத பற்றி நான் வந்து வீடியோ வந்து அப்புறம் நம்ம அப்லோட் பண்ணுறோம்.